வணக்கம். துணிந்து சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் வேதாந்தா குழுமத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி அங்கு பொதுமக்கள் நடத்திய பேரணி மற்றும் போராட்டத்தில் 11 பேர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் எழுப்பியிருக்கிறது. உலக அளவில் கூட ஊடகங்கள் இது குறித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு இடங்களிலிருந்து கண்டனமும் போராட்டங்களும் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று துப்பாக்கி சூடு நடந்து முடிந்தாலும் கூட இன்றும் தூத்துக்குடி மாவட்டம் மிகவும் பதட்டமான சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இங்கு அமைதியான சூழல் இன்னும் தூத்துக்குடியில் திரும்பவில்லை. போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஆங்காங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். மருத்துவமனைக்கு அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் வாகனமானது தீ வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் பொதுமக்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பதட்டமான சூழல் தான் அங்கு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் தூத்துக்குடி விரைந்திருக்கிறார்கள். திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு போகவிருக்கிறார். காங்கிரசினுடைய தமிழ்நாடு கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அங்கு இருக்கிறார். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ இருக்கிறார். இன்னும் பல்வேறு கட்சி தலைவர்களும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசனும் அங்கே வந்திருக்கிறார். ஒரு பதட்டமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்டிற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? துப்பாக்கி சூட்டை நடத்துவதற்கான அனுமதி கொடுத்தது யார்? 11 பேர் உயிரிழந்ததாக தற்பொழுது வரை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க போகிறதா? உண்மையிலேயே நடந்தது என்ன? எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? இதற்கு பொறுப்பேற்க போறது யார் என்ற முக்கியமான கேள்வி அனைவரின் முன்னிலையும் இருக்கிறது. இது குறித்து தான் இன்றைய துரிந்து சொல் நிகழ்ச்சி இருக்க போகிறது. இதற்கு நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இது குறித்தான ஒரு விரிவான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி நேற்று 100வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என போராட்டக்காரர்கள் அறிவித்திருந்தனர். இதனால் தூத்துக்குடி தென்பாகம் சிப்காட் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் சுமார் 2000 பேர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். அவர்களை மடத்தூர் விளக்கு பகுதியில் நிறுத்த முயன்ற போது காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடையை மீறி செல்ல முயன்ற அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். தொடர்ந்து 4 வழிச்சாலையில் அமர்ந்து மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறுமுனையில் இருந்து போராட்டக்காரர்கள் உள்ளிட்ட 10,000 பேர் ஒன்று திரண்டனர். அங்கிருந்து தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் தென்பாகம் காவல் நிலையத்தை கடந்து விவிடி சிக்னலுக்கு வரும்போது பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டனர். மதுரை நெல்லை தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அவர்களை தடுத்து நிறுத்த நெல்லை சரக டிஐஜி கபில்குமார் தலைமையில் 2000 போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆனால் ஆர்ப்பரித்து வந்த போராட்டக்காரர்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் காவல்துறையினர் திணறினர். இதையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய காவல்துறையினர் மீது பெரும்பாலானோர் கற்களை வீசி தாக்கினர். சிலர் காவல்துறை வாகனங்களுக்கு தீ வைத்தனர். போலீசாரின் தடுப்பையும் மீறி சுமார் 20,000 பேர் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் நுழைய முயன்றதால் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். தொடர்ந்து சுமார் 500 மீட்டர் தூரம் வரை போராட்டக்காரர்களை துரத்தி சென்று போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் நாலாபுறமும் போராட்டக்காரர்கள் சிதறி ஓடினர். இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உயிரிழந்தோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் கேள்வி எழுப்பினர்.
இதனிடையே துப்பாக்கிச் சூட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் தூத்துக்குடியில் பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து நெல்லை மாவட்ட மீனவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டுமில்லாமல் 144 தடை உத்தரவு மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளன. நேற்று நிகழ்ந்த சம்பவத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார். மேலும் தூத்துக்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வேறு வழியின்றி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக காவல்துறை இயக்குநர் டி.கே. ராஜேந்திரன் விளக்கமளித்துள்ளார். இதனிடையே வன்முறை காரணமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கிச்சூடு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோருக்கு உடற்கூறு ஆய்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை முன்பு பொதுமக்கள் தர்ணா மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பங்கேற்றனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கப் பணிக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்ற 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தவுள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. நேற்று நடந்த சம்பவத்தை கண்டித்து இன்னும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய வேளையில் நேற்று நடந்தது என்ன, உண்மையில் யார் பொறுப்பேற்க வேண்டும், யார் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தான கேள்விகள் நம்முன் இருக்கின்றன. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய துணை கண்காணிப்பாளர் ஓய்வு பெற்ற கணேசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போன்று கோவையிலிருந்து PUCL அமைப்பை சார்ந்த பாலமுருகன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போன்று சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் கோகுலும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் ஓய்வு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர் கணேசன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். இப்போ இந்த பிரச்சனையினுடைய அடிப்படையான விஷயமாக பார்க்கப்படுவதே இந்த துப்பாக்கி சூடு தவிர்த்திருக்க முடியாதா என்பதுதான் அனைவர் முன்னும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இப்படி ஒரு நிலைமை வரும்போது அது வந்து காவல்துறையினர் அதை வந்து எப்படி கையாள்வார்கள்? நேற்று நடந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூடை வந்து தவிர்த்திருக்கவே முடியாதா காவல்துறை? என்னுடைய நியூஸ் 18 சார்பாக தூத்துக்குடியில் 11 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்தவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்கலாம், இதை நடக்காமல் தடுத்திருக்கலாம். ப்ரிவென்ஷன் ஃபஸ்ட்டு வந்து கலெக்டரேட்டில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் அதிகமாக போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்கணும். 1500 பேர் தான் வந்து காவல்துறையினர் பணியில் இருந்தாங்க. இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூடுதலாக 1000 பேரை நாங்க பணியில போட்டோம்னு சொல்றாங்க. இது ஒரு பொறுப்பான பதில் நினைக்கிறீங்களா? இல்ல அது வந்து அந்த இடத்துல வந்து உயர் அதிகாரிகள் இருக்கணும். உயர் அதிகாரிகள், ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கணும், ஒரு எஸ்பி சூப்பரண்ட், அந்த தூத்துக்குடி எஸ்பி வந்து அந்த பிரசன்ட்ல இருக்கணும். 2 பேரும் இருந்து அந்த கிரௌடை வந்து என்ன வாட் பர்பஸா வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி இருக்கணும். மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துல இல்லைன்றதான முக்கியமான பிரச்சனையா இருக்கு. மாவட்ட ஆட்சியரே அந்த வளாகத்துக்குள்ளேயே இல்லையே, அவர் அங்க இல்லையே. இப்படி ஒரு போராட்டம் நடக்க போகுதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஊடகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு போராட்டம் நடக்க போவதற்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் இருக்கு. 144 தடை உத்தரவு ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் போடப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பதட்டமான சூழல் நிலவும் பொழுது நீங்க மாவட்ட ஆட்சியர் தான் நாங்க வந்து பதில் சொல்லக்கூடிய முக்கியமான உயர் அதிகாரின்றீங்க, ஆனா அவர் வந்து அந்த இடத்துலயே இல்லையே. ஆமா, இருந்திருக்கணும். அந்த மாவட்ட ஆட்சியரும் தூத்துக்குடி எஸ்பியும் பிரசன்ட்ல அந்த இடத்துல இருந்திருக்கணும். இருந்து இந்த தவிர்த்திருக்கலாம், துப்பாக்கி சூட்டை டோட்டலாக 100% தவிர்த்திருக்கலாம். ஒன்று வந்து வேறு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பவுமே அதிகாரிகள், உயர்ந்த அதிகாரிகள் இருக்கும்போது அப்போ தான் உத்தரவிட முடியும். கீழ்நிலை அதிகாரிகளுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லும்போது உத்தரவிட முடியும். அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் 2 பேரும் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ண, 1 by 1 ப்ராசஸ் பண்ணணும். அவங்கள்ட்ட அரசாங்கத்துடைய அலட்சியம் தான் காரணம் சொல்ல முடியுமா நேற்று நடந்த சம்பவத்துக்கு? ஆமாம், அது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது மாதிரி நடந்திருக்கு. அவங்க வந்து இது மாதிரி ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்கலாம் அதை. ஆமாம்,
ப்ரிவென்ஷன் பண்ணாமல் இல்ல முடிச்சு. மாவட்ட ஆட்சியர் அங்க இல்லாததற்கான விளக்கம் என்ன அப்படின்றது கூட இது வரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஏன் அவர் இல்ல, இப்படி ஒரு முக்கியமான போராட்டம் நடக்க போது, ஒரு பதட்டமான சூழல் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவர் ஏன் அங்க இல்ல அப்படின்றதுக்கான விளக்கம் இன்னும் அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படல. உளவுத்துறையில ஒரு 100 நாளா ஒரு 99 நாள் போராடி இருக்காங்க. 100 days வருது. அப்போ நாளைக்கு ஒரு மாபு கிரியேட் ஆகும்னு தெரியும். போலீஸ் காவல்துறைக்கு மாப் நாளைக்கு ஒரு மாப் பல இடத்துல பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கணும். அட்வான்ஸ் ஆகி இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் வரப்போகுது, இவ்வளோ ஃபோர்ஸ் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி அதை பார்த்து ஏதாவது முடிவு பண்ணியிருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதை அசஸ் பண்ணியிருக்கலாம். அது ஆமாம், அசஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க ஃபெயிலியர். அதை அசஸ் பண்ணிருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். கோவையிலிருந்து PUCL அமைப்பு சார்பாக பாலமுருகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், அங்க நடந்திருக்கக்கூடிய விதி மீறல்கள் என்னவாக இருந்திருக்கு? இந்த துப்பாக்கி சூட தவிர்த்திருக்க முடியாது, அந்த நிலைமை எங்கள் கையை மீறி போய்விட்டது அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, அது முழுக்க பொய்யான ஒரு விளக்கம். அது தங்களை நல்லவர்கள், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசு இது போன்ற ஒரு கருத்தை சொல்கிறது. உண்மையில் இந்த போராட்டம் என்பது 100 நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்த போராட்டம். அந்த குமாரெட்டிபுரத்தில் ஆரம்பமான, அந்த கிராமத்தில் ஆரம்பமான போராட்டம் சிறு சிறு வகையில் கிராமங்களில் அமைதியான முறையில், ரொம்ப சாத்வீகமான முறையில், எந்த அசம்பாவிதம் ஏற்படாமல் மக்கள் ஜனநாயக ரீதியில் காந்திய வழியில் நடத்திய ஒரு போராட்டம். அது அவர்கள் யாரும் வன்முறையாளர்கள் அல்ல, வன்முறையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. 100 நாட்கள் அமைதியாக அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜனநாயக சமூகத்தில் இந்த மாதிரியான அறவழி போராட்டங்களை மதித்து பழக வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு இருக்குது. மதிக்கணும். அறவழியில், அன்பான வழியில் தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு சொல்லுகின்ற பொழுது அதுதான் அது ஒரு ஜனநாயக உரிமை, மனித உரிமை, அது ஒரு அடிப்படை உரிமை. சங்கமாக சேருவது, அமைதியான முறையில் போராடுவது அரசியலமைப்பு வழங்கிய ஒரு உரிமை. அந்த உரிமையை அவர்கள் செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுடைய கோரிக்கை என்பதும் கூட நியாயமானது. ஏறக்குறைய அந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது அது துவங்கிய காலத்திலே இருந்து பல்வேறு விதிமுறைகளை செய்திருக்கிறது, சட்டவிரோதமான நடவடிக்கைகளை செய்திருக்கிறது. அதை உயர்நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு தடை உத்தரவு வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த பொழுது கூட ஸ்டெர்லைட் ஆலை ஒரு மிகச் சிறந்த ஆலை என்று சொல்லி அதனுடைய தடையை நீக்கவில்லை. அது தவறு செய்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு அதற்கு இழப்பீடாக 100 கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்து விடுவீர்கள் என்று சொல்லித்தான் அது கொடுத்திருக்கு. எனவே அது ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். தொடர்ந்து அது தன்னுடைய பணியை விரிவாக்குகின்ற பொழுது அவர்களுடைய உயிர் வாழுகின்ற உரிமை பாதிக்கப்படுது மக்களுக்கு. ஏறக்குறைய தூத்துக்குடி பகுதியில், நெல்லை பகுதியில் இருக்கிற பல மக்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. தங்கள் வீடுகளில் சொந்தங்கள் செத்து போவதை கண் முன்னால் பார்க்குறான். அந்த மக்கள் தன்னுடைய அண்ணன் தம்பி சாகிறத பார்க்குறான். தன்னுடைய குழந்தை செத்து போகுன்னு பயப்படுறான். அப்போ அவன் நியாயமான கோரிக்கைகள் வைத்து போராடுகின்ற பொழுது அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் பேசி தீர்க்க வேண்டும். அந்த மக்களை, அந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்க வேண்டும். அந்த போராட்டத்தில் உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு ஒரு கம்பெனியை மூடணும், அதற்கு தடை செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. இதே ஸ்டெர்லைட் ஆலை இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கோவாவுக்கு போயிருக்கு, மகாராஷ்டிரா போயிருக்கு, குஜராத் போயிருக்கு. அங்கெல்லாம் மக்கள் போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எங்களுக்கு இந்த கம்பெனி வேண்டாம், நீ வேற எங்கேயா போப்பான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் மீறித்தான் 3 மாநிலங்களை கடந்து தான் தமிழ்நாடு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சட்டவிரோதம் செய்கின்ற பொழுது அதை செவிமடுக்க, அதுதான் மக்களாட்சி. மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள அதுக்கு மாறாக நடந்திருக்கு. 100 நாட்கள் மக்கள் போராடுறான். தங்களுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்பது இயல்பாக வரத்தான் செய்யும். அப்படி வருகின்ற மக்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த போராட்டத்தில் உள்ள அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான முயற்சி எடுத்திருக்கு. சொல்லுங்க. நேற்று நடைபெற்ற சம்பவத்துல காவல்துறையினர் மிக பொறுமையாக இதனை கையாண்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே போராடுவதற்கு அனுமதி வாங்கின இடம் வேற ஒரு இடம், ஆனால் வேற ஒரு இடத்துல எல்லாரும் குழுமி விட்டாங்க.
ஆனால் இதற்கு உரிய அனுமதி கொடுத்த இடம் என்பது வேறாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் முன்னேறி வரும் பொழுதும் வன்முறையை கையாளாமல் அவங்கள தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை காவல்துறை செய்தது. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அதனால்தான் போலீசாரும் துப்பாக்கி சூட்டை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. இல்லை நான் என்னன்னா, துப்பாக்கி சூடு நடத்துவது பற்றி பல்வேறு வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. துப்பாக்கி சூடு எப்போ நடத்தலாம் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல துப்பாக்கி சூடு நடத்துவதை பற்றி என்னென்னா, முதல்ல ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில் துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது. அதாவது மினிமம் ஃபோர்ஸை சட்டத்தில் உபயோகப்படுத்தலாம். மினிமம் ஃபோர்ஸ் என்று சொல்வது ஒரு சின்ன தடியடி பிரயோகம் நடத்தி அந்த கூட்டத்தை கலைப்பது. அந்த தடியடி பிரயோகம் என்பது அது பயனற்று போகின்ற பொழுது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது. அந்த கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசுகின்ற பொழுது அது பயனற்று போகின்ற போது வானத்தை பார்த்து சுடுவது. அதுவும் பயனற்று போகின்ற பொழுது உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவனுடைய உடலினுடைய முக்கியமான உயிருக்கு ஆபத்தான இடங்களில் இல்லாமல் துப்பாக்கிகளை சுட்டு கலைப்பது அப்படிங்கிறலாம் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது. சாதாரணமாக எடுத்தோடனே ஒருத்தனை காக்கா குருவி சுடுவதை போல சுட்டுவிட முடியாது. ஆனால் நாம் பார்த்த காட்சிகள் எதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வண்டி மேலே ஏறி நின்று குருவி சுடுவதை போல குறிபார்த்து ஒரு ஸ்னைஃபரில் துப்பாக்கியில் சுட்டுக்கொள்கிற இது இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் போலீஸ்காரர்கள் எல்லாமே சாதாரணமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்க மேலே எந்த ஒரு கல்வோ விழுகிறதுல ஒன்றும் விழுகிறதில்ல. அவங்க சாதாரணமாக தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படி இருக்கின்ற சூழலில் குறிபார்த்து சுடுகின்ற ஒன்று இருக்குது. அப்போ அதோட சுடுகின்ற நோக்கம் என்பது சில பேரை கொலை செய்து இந்த கூட்டத்தை ஒரு சப்ரஸ் பண்ணுறது, இந்த போராட்டத்தை சப்ரஸ் பண்ணுறது, அதுதான் நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டத்தின் போது நீங்கள் தடை செய்கிறீர்கள், நீங்கள் தடியடி நடத்துகிறீர்கள் என்று சொன்னால், சாதாரண மனித உணர்வு என்பது அதற்கு எதிராக ஒரு எதிர்வினை ஆற்றுகின்ற ஒரு சூழல் இருக்கும். அதுதான் தூத்துக்குடி நடந்திருக்கு. நீங்கள் அமைதியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா தடியடி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க ஆர்ப்பாட்டம் என்ன நடத்தியிருக்க போகிறாங்க? கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடு என்று கோஷம் எழுப்பிவிட்டு அமைதியான முறையில் அவங்க கலைஞ்சு போயிருப்பாங்க. இது முதலே நடந்திருக்கு. ஒரு கூட்டம் நடந்திருக்கு. முதல்ல இது ஆரம்பிக்கும் போது, இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது 90 நாட்களுக்கு முன்னால் அது போன்ற ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய ஒரு நாள் முழுக்க அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. அதே போல் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட அது போன்ற ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. ஆனால் என்ன பண்ணுறாங்க காவல்துறைன்னு சொன்னால், அமைதியான முறையில் பொதுக்கூட்டம் போடுகின்றவர்கள் மீது எல்லாமே நான் பெயிலபிள் அஃபென்ஸில் வழக்குகளை போடுவது. எங்களுடைய மக்கள் சீருரிமை கழகத்தை சார்ந்த பாத்திமா பாபு என்ற ஒரு பேராசிரியர், அவர் அமைதியான முறையில் அந்த போராட்டத்தை அவர் நடத்துகிறார். ஒரு அறிவுஜீவி என்ற முறையில் அந்த மக்களுக்கு தன்னுடைய தார்மீக ரீதியான கடமையை செய்கிறார். அவர் மீது ஏராளமான நான் பெயிலபிள் அஃபென்ஸ் வழக்குகள் போடுறாங்க. அப்போ நிறைய தலைவர்கள் போன வாரம் அந்த பொதுக்கூட்டம் பேசுகிறாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி. அவர்கள் மீது எல்லாத்து பேரும் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் கோகுல் சேலத்திலிருந்து இணைகிறார். கோகுல், உங்களுடன் மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து அவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? அவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா? அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் குறித்த அவர்களுடைய கருத்துக்களும் என்னவாக இருக்கிறது? ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள் மீது நேற்று துப்பாக்கி குண்டு பாய்ந்து இறந்த சம்பவத்தை கண்டித்து சேலத்தில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நேற்று பிற்பகல் முதலே நடந்திருக்கிறது. குறிப்பாக நேற்று பிற்பகல் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளுகள் ஏற்பட்டு கைது செய்வதற்கு சிரமப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதேபோல் இன்றும் காலை முதல் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த துப்பாக்கி சூடை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்தவரை காவல்துறையினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று ஏதும் பெரிய அளவில் பதற்றம் ஏற்படாமல் அவர்கள் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் நடந்து வருகிறது. அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது நாம் இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இந்த நேற்று நடந்த இந்த ஸ்டெர்லைட் ஆலை இந்த போராட்டம் இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலை. இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு வரலாறில் இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த விஷயம்தான்.
ஏன்னா பெண்களை இது வரைக்கும் ஒரு அரசாங்கம் ஒரு பெண்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துறது இது ரொம்ப கேடுகெட்ட செயல். இது ஒரு ஜனநாயகமே கிடையாது. 90 நாளைக்கு மேலே அகிம்சை முறையில் போராடிட்டு இருந்த ஒரு மக்கள் திடீர் எப்படி வன்முறைக்கு ஆளுவாங்க? இதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டுலேயும் கடைசி நிலையில் காவல்துறையே வன்முறையை தூண்டிவிட்டு அது பொதுமக்கள் தான் வன்முறை தூண்டினாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தடியடி நடத்தாங்க. அதே டெக்னிக்கில் இங்கேயும் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை கலைச்சி ஸ்டெர்லைட் முதலாளிகளுக்கு கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சு. அதை மீறியும் மக்கள் பொங்கி எழுந்ததுனால துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு. ஒரு அரசாங்கம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் தண்ணீர் பீச்சு அடிக்கணும், கண்ணீர் குண்டுகளை வீசணும், அதுக்கப்புறம் முட்டிக்கு கீழே லப்பர் குண்டுகளால் தான் சுடணும். இதுதான் சட்டம், இதுதான் மனித உரிமை ஆணையம் சொல்லுது. அதையும் மீறி நெத்தியில இதய மார்பக பகுதியில் வாயில் பெண்கள் வாயிலெல்லாம் சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் ஆலையோட அனில் அகழ்வாரோட ஒரு கைக்கூலியாக தான் இந்த காவல்துறையும் செயல்படுது. இந்த சேலம் மாவட்டத்தில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணலான்ட்டு மாணவர்களை திரட்டி போராட்டத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம். அங்கங்கே காவல்துறைகள் அங்கங்கே முடக்கி சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு 10 பேர் 5 பேர் போயிட்டு இருந்தால் கூட தூக்கிட்டு போயிடுச்சு. போராடவே விடலை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக போராட விடுறாங்க. எங்கேயாவது நின்னாங்கன்னா 10 பேர் நின்னாங்கன்னா உடனே காவல்துறை கைது செய்யுது. இது ஒரு ஜனநாயக படுகொலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட உரிமைகளை இது தடுக்குது. இது தொடர்ந்து இப்படியே போனால் தமிழ்நாடு இன்னொரு சோமாலியா நாடாக தான் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனமும் உள்ளாடி பூந்து எங்களுடைய மண் வளங்களை இப்போ 8 வழிச்சாலை சென்னையிலேருந்து சேலத்துக்கு 8 வழிச்சாலைன்னு சொல்கிறாங்க. இதனால நன்றி. அதை பற்றி நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள். இந்த போராட்டத்தை பற்றி இந்த நேற்று போராட்டத்தை பற்றி குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தூத்துக்குடியில் நடந்தது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. அது ஐயா அண்ணன் சொல்கிற மாதிரி 100க்கு 100 உண்மை. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டம் திட்டங்கள் இருக்குது. அதாவது நம்ம வரிப்பணத்தில் இருக்கிற ஒரு அரசாங்க ஊழியர் நம்மளுக்கு கீழே தான் வேலை செய்யணும். ஒரு 100 நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டத்தை ஒரு நல்ல ரீதியில் அதுக்கு முன்னாடியே அரசாங்க அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கணும். இவ்வளோ வன்முறைகள் நடந்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் இப்போ தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இறந்தவங்க குடும்பத்துக்கு நாங்கள் 10 லட்சம் தரோம், இது என்ன அப்படின்னா அழுகிற பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டுலி ஆட்டி ஒரு கணக்காக இருக்குது. அதாவது இவங்களே பிளான் பண்ணி சதி பண்ணி கொள்வாங்களாம், சுட்டு கடைசியில் இவங்களே குடும்பத்துக்கு காசு கொடுத்து சரி கட்டுவாங்களாம். இது மிகப்பெரிய ஒரு படுகொலை. அதாவது சுடுறதுக்கு முன்னாடி ஒரு காவல் அதிகாரி சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் இருக்கணும், முட்டிக்கு கீழே குறி வச்சு சுடணும். அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன சட்டத்திற்கிறவங்களை கடைபிடிக்கணும். எந்த இதுவும் கடைபிடிக்கல. நாயை சொல்ற மாதிரி வண்டிக்கு மேலே ஏறி நின்றுட்டு குறிப்பாத்து கிட்டத்தட்ட 1 நிமிடம் 2 நிமிடம் குறிப்பாத்து தான் அவர் சொல்றாரு. இது அதுவும் இதை சுற்றில் இருக்கிற முக்கியமான 9 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சு நடத்தி வந்துட்டு இருந்த 90 நாள் கலந்துகிட்டு இருந்த போராளிகள். அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னா, தமிழர்களை சும்மா 4 பேர்த்த இப்படி 9 பேர்த்த சுட்டு கொண்டிருக்காங்க. இது இதுக்கு மேலே அப்படியே போராட்டம் அப்படின்னாலே மற்ற எல்லாரும் பயந்துக்குவாங்க அப்படின்றது. ஆனால் தமிழினத்தோட வீரம் அது கிடையாது. அடிக்கி எழுஞ்சு வரும், அவன் தான் தமிழன். இப்போ 9 பேர் சுட்டுருக்காங்க, இன்னும் 10 100 பேர் 1000 பேர் எந்திரிச்சு வருவான். என்னை சுட்டாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, என் சேலத்துக்காக, என் ஊருக்காக, என் தமிழ் மண்ணத்துக்காகவும் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். இந்த சேலத்தில் இனி களிம உலக திருடர் எந்த நாய் வந்தாலும் சரி, அதை எதிர்த்து என்னுடைய போராட்டம் எப்பயும் நிலைநிற்கும். நன்றி, வணக்கம். இங்கே சில இளைஞர்கள் அவங்க சொன்ன கருத்தை கேட்டோம். அதாவது இந்த போராட்டம், அதாவது நேற்று நடந்த துப்பாக்கி சூடு சம்பவமானது முக்கியமாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவங்களை தொடர்ச்சியாக 100 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தவங்களை குறிப்பாத்து சுட்டு கொண்டு இருக்கிறதாகவும், எனவே இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது. நன்றி கோகுல், சேலத்திலிருந்து அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதற்காக. அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து நமது செய்தியாளர் முரளி நேரலில் இணைகிறார். தூத்துக்குடியில் இன்னமும் நிலைமை அமைதியாக திரும்பவில்லை, இன்னும் நிலைமை சீரடையவில்லை. இது குறித்தான தகவல்களுடன் அவர் காத்திருக்கிறார். முரளி, தற்பொழுது தூத்துக்குடியில் நிலைமை சீராகிவிட்டதா? என்ன மாதிரியான சூழல் தற்பொழுது அங்கே நிலவுகிறது? தூத்துக்குடியில இந்த நிமிஷம் வரைக்கும் நிலைமை இன்னும் சீராகல. தொடர்ந்து பதட்டம், போலீஸ் குவிப்பு, அடிக்கடி துப்பாக்கி சூடுன்னு சொல்லி நிலைமையானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இன்று காலையில கூட தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவங்க உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு இத்தனை பேர் இறந்து அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளிடத்துல வாக்குவாதம் ஈடுபட்டாங்க. அடியாகி போச்சு. இதனைத் தொடர்ந்து ரோட்ல யாரு முக்கிய சாலைகள்ல 4-5 பேர் சேர்ந்து அங்கங்க இருக்கக்கூடிய 2 வீலர் அடிக்கிறது, ரோட்ல செல்லக்கூடிய ஆட்கள் மேல தாக்குதல் நடத்துறது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. இதோட மட்டும் இல்லாம காவலர் குடியிருப்பு பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்த ஒரு போலீஸ் வாகனமும் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இந்த பரபரப்புக்கு மத்தியில அண்ணா நகர் பகுதியில கற்கள் வீசப்பட்டன. இதையடுத்து அந்த பகுதியில் போலீஸ் குவிக்கப்பட்டாங்க. இதுல போலீஸுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதுல போலீசார் மீண்டும் இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூடு நடத்தினதுல
ஒருவர் காயமடைஞ்சு தற்சமயம் தான் ஒரு 5 நிமிடம் கூட இருக்காது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அந்த சிறுவனை வந்து அரசு மருத்துவமனைக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. தொடர்ந்து அரசு மருத்துவமனை போலீஸ் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து அரசுக்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தற்சமயம் தூத்துக்குடியில் நடந்து கொண்டு இருக்கிறது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய வேளையில் இன்று மீண்டும் தூத்துக்குடியில் அண்ணா நகர் பகுதியில் துப்பாக்கி சூடு நடைபெற்று இருக்கிறது. அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் தகவல்களுடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் களத்திலிருந்து பேசுகிறார். ஸ்டாலின், இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் என்ன, அது குறித்த தகவல்களை கூறுங்க. கண்டிப்பா. அந்த ஸ்டெர்லைட் இயந்திரமாக மூடக்கூறி நேற்று தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த போராட்டம் மோதலாக உருமாறி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 10க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் கடலும் உடல் குழாய்க்காகவும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று காலையில் இருந்து அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. குறிப்பாக இறந்தவர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய உறவினர்களுடைய சடலத்தை காட்டவில்லை என்று கூறி அவர்கள் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதை தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்கள் போலீசாரால் தடியடி நடத்தி அப்புறப்படுத்தப்பட்டனர். பதிலுக்கு அவர்களும் கல்வீச்சு, பெட்ரோல் குண்டு வீச்சு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய பிரைன் நகரில் போலீசாருடைய வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டது. தற்பொழுது தூத்துக்குடி அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களின் வழியாக போராட்டக்காரர்கள் கல்வீச்சு தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் கடுமையான ஒரு சேதம் அந்த பகுதி முழுவதுமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியினுடைய டாஸ்மாக் கடை அடித்து நொறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறது. கலவரத்தில் ஈடுபட்டதாக கூறி தற்பொழுது ஒரு 6க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் போலீசார் மண்டியிட வைத்து அவர்களிடம் வேறு ஏதேனும் பொருட்கள், ஆயுதங்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அவர்களை கைது செய்யக்கூடிய நேரடி காட்சிகளையும் பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது போலீசாரினுடைய அந்த நடவடிக்கையாக அந்த பகுதியே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. முழுவதுமாக கற்களும் தீக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது, தீ வைக்கப்பட்டு கற்கள் உடைக்கப்பட்டு அந்த சாலை முழுவதுமாக ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதி முழுவதுமே போலீசாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாலை முழுவதும் கற்கள் குவிந்து கிடக்கின்றன. ஒரு கலைபுரம் போல் காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதியில் அண்ணா நகரில் பல்வேறு குறுக்கு தெருக்கள் இருக்கிறது. அந்த குறுக்கு தெருக்களில் ஒவ்வொரு தெருக்களிலும் இருந்து போராட்டக்காரர்கள் 50லிருந்து 70 பேராக வந்து கல்வீச்சில் ஈடுபடுகின்றனர். போலீசார் பதிலுக்கு ரப்பர் குண்டுகளை வைத்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். இதில் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சிலர் அந்த வழியாக வந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் போலீசாருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அடுத்தடுத்து பல சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது தூத்துக்குடியில் அண்ணா நகர் பகுதி கடுமையான பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் கடை சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதியில் எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து போலீசார் அனைத்து பகுதிகளையுமே தங்களுடைய பாதுகாப்பு வலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழியில் எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் அங்கிருப்பவர்களை கைது செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று நேற்று காவல்துறையினர் கூறியுள்ள நிலையில் இன்று இந்த சம்பவம் நடைபெறுவதற்கான காரணம் என்ன, மேலும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமை என்னவாக இருக்கிறது? அதாவது தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் பிரச்சனை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே போலீசார் தங்களுடைய பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில் போலீசாருடைய முழுமையான பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக இந்த அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென போராட்டக்காரர்கள் தங்களுடைய கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டு போலீசாரை நோக்கி கல்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த பகுதியில் பதட்டம் நீடிக்கிறது. இது முக்கிய பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. அண்ணா நகர் ஆனது தூத்துக்குடியிலிருந்து ஒரு முக்கிய பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. சூவே ரோடு ஆக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது போலீசாருக்கு எதிராக தங்களுடைய பிள்ளைகளை கைது செய்து கொண்டதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறி அவர்கள் கடுமையாக தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்து அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் போலீசாரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய
மற்ற பகுதிகளிலும் இன்னும் கூடுதல் போலீசார் பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு முழுவதுமாக கலைபுரமாக காட்சியளிக்கப்படுகிறது. சாலை முழுவதுமே விடை தெரியாத அளவிற்கு கற்கள் வீசப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தீ எரிப்பு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்ற ஒரு சூழலில் இவற்றை தடுப்பதற்கு போலீசார் இன்னும் கூடுதலாக இந்த பகுதிக்கு வரவழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல பிரிவுகளாக ஏற்கனவே போலீசார் பிரிக்கப்பட்டு அங்கங்கே பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போலீசார் தங்களுடைய மகன்கள் கைது செய்ததாக அங்கு முறையிட்ட பெண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அனைவருமே அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 6 மேற்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த பகுதியில் தற்பொழுது எந்த ஒரு போக்குவரத்தும் அனுமதிக்கப்படாமல் இருமுறையும் அண்ணா நகரினுடைய சிக்னலில் இருந்து அதனுடைய இறுதி பகுதியாக போலீசார் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாம் காட்சிகளில் பார்க்க முடிந்தது 5-6 பேர் மண்டியிட்டு காவல்துறையினர் முன் நிற்பதை பார்க்க முடிந்தது. அவர்களின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? அனைவருமே வாகனங்களில் ஏற்றப்பட்டு அவர்கள் போலீசாருடைய அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் முதற்கட்டமாக இங்கு இருக்கக்கூடிய தூத்துக்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் வழக்கமான சிறை நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடன் கைது நடவடிக்கையை நிறுத்திவிடாமல் போலீசார் அண்ணா நகரினுடைய அனைத்து குறுக்கு தெருக்களிலுமே தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து பகுதிகளிலுமே போலீசாருடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு தெருக்களிலும் 20 to 30 போலீசார் தடிகளை ஏந்தியபடி உள்ளே நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்புக்கு எந்த வாகனங்களும் அனுமதிக்கப்படவில்லை. டாஸ்மாக் கடை இப்பொழுது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டாஸ்மாக் கடை உடைக்கப்பட்டு உள்ளே இருக்கிற மதுபாட்டில்கள் எல்லாம் வெளியில் வீசப்பட்டிருக்கின்றன, சில சூறையாடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளும் சற்று நேரத்துக்கு முன்பாக அரங்கேறியது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் தூத்துக்குடியில் இன்று காலையில் அமைதியாக அங்கு துவங்கிய அந்த முற்றுகை போராட்டமானது பின்னர் தடியடியின் காரணமாக கல்வீச்சு, பெட்ரோல் குண்டு வீச்சு, போலீசாருடைய வாகனம் இருப்பு என அடுத்தடுத்து பல்வேறு கோணங்களில் பல்வேறு பரிமாணங்களில் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது மீண்டும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தூத்துக்குடியில் நிலவி இருக்கிறது. குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் முழுவதுமாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கான சேதங்களும் கல்வீச்சு சம்பவங்களும் இங்கு அரங்கேறுகின்றன. அங்கு 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் துப்பாக்கி சூடும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நேரத்தில் அரசியல் தலைவர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னமும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கிறது? அரசியல் தலைவர்களை பொறுத்த மட்டும் காலையில் நேற்று இரவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வருகை தந்திருந்தார். அவர் தங்களுடைய அந்த ஆய்வுகளை முடித்துவிட்டு பின்பாக அவர் சென்றிருக்கிறார். அவருக்கு தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகருமான கமலஹாசன் வந்திருந்தார். அவரும் சென்றுவிட்டு அங்கே பாதிக்கப்பட்ட சிகிச்சையில் இருக்கக்கூடிய மக்களை பார்வையிட்டார். அதன் பின்பாக அவர் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நிகழ்த்தினார். இந்த நிலையில் அவர் 144 தடை உத்தரவை மீறி அவர் அதிக அளவிலான ஆட்களை அழைத்து வந்ததாக கூறி அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இந்த நிலையில் லட்சிய திமுகவினுடைய நிறுவன தலைவர் டி ராஜேந்திரனும் அரசு மருத்துவமனை அவரும் அங்கு சம்பவத்தை பார்வையிட்டு சென்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திருநாவுக்கரசரும் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஜெகலான் பாகவியும் அந்த சம்பவப்பட்ட இடத்திற்கு அவரும் பார்வையிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே திமுகவினுடைய செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வரவிருக்கிறார். இப்படி அடுத்தடுத்த அரசியல் கட்சி தலைவர்களும் தூத்துக்குடி நோக்கி வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய பாதுகாப்பு பணி ஒரு புறம், மற்றொரு புறம் இதுபோன்ற போராட்டங்களிலிருந்து தவிர்க்க வேண்டிய பாதுகாப்பு பணி ஒரு மறுபுறம் என போலீசார் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் உடற்குழாய்வு பணியும் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறந்தவர்களுடைய அந்த உடற்குழாய்வு பணியும் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உடலை ஏற்கனவே அவரது உறவினர்கள் வாங்க மறுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த உடலை யாரிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள், அது எது மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்து மேற்கொள்ள இருக்கிறார்களோ அதற்கு எது மாதிரியான எதிர்ப்பு வரப்போகிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி சாலின், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு. நமது விருந்தினர்களிடம் தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ கூட துப்பாக்கி சூடு நடந்திருக்க நம்முடைய செய்தியாளர் கூறக்கூடிய தகவல்களை பார்த்தோம். இப்போ நேற்று நடைபெற்ற துப்பாக்கி சூடுடைய காட்சிகளை நாம் பார்த்த பொழுதும் கூட ரொம்ப குறி வச்சு எய்ம் பண்ணி அவங்க இந்த துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தா கூட அது நடத்துவதற்கான விதிமுறைகளை மீறி அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்க முடியுது. ஜெர்சி அணிந்து ஸ்னைப்பர் பயன்படுத்தி துப்பாக்கி சூடெல்லாம் நடைபெற்றிருக்கு. இது போன்ற விஷயங்களுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்?
இல்லை பொதுவாக யூனிஃபார்ம்னு தான் அந்த ஃபயரிங்லாம் சிவிலில் பண்ணதா சொல்கிறாங்கன்னு சிவில். இல்லை நம்ம காட்சிகளே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், எல்லா ஊடகங்களையும் போட்டுட்டு இருக்கோம். சிவிலில் பண்ணுறாங்க அப்படின்னு. சிவில் ஜெர்சி டிஷர்ட் அணிந்து துப்பாக்கி சூடு வந்து நடைபெற்றிருக்கு. இல்லை அது மேக்ஸிமம் யூனிஃபார்மில் தான் பண்ணுவாங்க. யூனிஃபார்மில் தான் அந்த ஃபயர் பண்ணும்போதெல்லாம் இதுக்கு ஆர்டினரி ட்ரெஸ் யூனிஃபார்ம்னு போட்டு பண்ணுவாங்க. அப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை அப்படின்றது தான் புது நடைமுறை. இந்த புது நடைமுறை அது யூனிஃபார்மில் நடக்கும்போது யார் ஃபயர் பண்ணுறாங்கன்னு பொதுமக்களுக்கு தெரிகிற ஒரு பப்ளிக்கா, அடுத்த பப்ளிக்கா இல்லை யூனிஃபார்ம் போட்டு பண்ணுறாங்களா தெரியறதுக்கா யூனிஃபார்ம் ஒரு துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னா துப்பாக்கி சூடுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? நோக்கம் வந்து அமைதிப்படுத்தணும்னு விரும்புவாங்க. அது வந்து 11 பேர் அப்ப வந்து நேத்து துப்பாக்கி சூடுல இறந்திருக்காங்க. இப்போ ஒருவர் உயிரிழந்த பிறகே வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், மக்கள் வந்து கலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. 11 பேர் தொடர்ந்து உயிரிழப்பதற்கான காரணம் என்ன? அதான் அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முதன்னு ஒரு ஃபயர் பண்ணும்போது ஒரு பாடி விழுதுன்னா பொதுமக்கள் கலையறதுக்கு சான்சஸ் இருக்கு, நிறைய கலைஞ்சி அவங்கவுங்க தெளிச்சு போகிறது சான்சஸ் இருக்குது. இப்போ திரும்ப ஒரே அட்டிய ஸ்டேஜ் அது நடக்குதுங்கிறது தான். எப்படி அது நடந்துச்சு, என்ன எப்படி கண்டினியூஷனாக எப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்றும் புரியல. ஒன்று இது உள்நோக்கத்தோட இல்லை திட்டமிட்டு நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு அப்படின்ற கேள்வி வருது. இப்போ திட்டமிட்டு இல்லை, பட் அங்கே என்ன சிச்சுவேஷன் வந்து மாபு கலையாத காரணத்தால் கண்டினியூஸாக பண்ணாங்களா இல்லை வேணும்னே பண்ணாங்களா, வாண்டனா பண்ணாங்க. ஒருவர் சுட்டதுக்கு அப்புறம், சுட்டு உயிரிழந்ததுக்கு அப்புறமும் கூட கலையாத அளவுக்கு மக்கள் அப்படி மக்களை வந்து அப்படி வன்முறையாளர்களாக பார்க்கக்கூடிய அணுகுமுறையா தானே இருக்குது. அப்போ வன்முறையாளர்கள் வந்து அவங்க மேக்சிமம் கலைஞ்சிடணும், அந்த பாடியை பார்த்த உடனே மெல்ட் ஆகிடுவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. பட் இது வந்து கண்டினியூஸாக பண்ணியிருக்காங்க. இப்போ கலையாதனால மேற்கொண்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுனால இருந்துச்சுன்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. நம்ம வீடியோ காட்சிகளையும் பார்த்துருப்பீங்க. ஒரு தூரத்திலிருந்து ரொம்ப குறி வச்சு, அதுவும் ஒரு 1300 மீட்டர் அளவுக்கு குறிப்பார்த்து சுடக்கூடிய துப்பாக்கிகளை பயன்படுத்தி தான் வந்து சுடப்பட்டு, அவ்வளவு துல்லியமாக சுடக்கூடிய அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தும் பொழுது அப்போ இடுப்புக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும், அப்படியே துப்பாக்கி சூடு நடத்திருந்தாலும் கூட. ஆனா இப்ப நம்ம நடந்ததெல்லாம் அப்படி நடக்கலையே. ஆமா, தவறுதான். அது வந்து இடுப்புக்கு கீழே தான் ஃபயர் கண்ணீர் புகை கொண்டு வீசுவாங்க. அடுத்து துப்பாக்கி சூடும் போனால் கால் போர்ஷன், ஒரு நபர்னா அந்த நபரை இப்போ காலுக்கு கீழே பார்த்து சுடுவாங்க. இது வந்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்குன்னு இல்லை, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்போ அது நோக்கத்துடன் நடைபெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கி சூடு அப்படின்னு எடுத்துக்கிறதா? இரெகுலாரிட்டி, அதை எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு அதை செய்யாத முறைக்கு பண்ணிருக்காங்க. தவறு நடந்திருக்கு அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. இப்போ இதற்கான காரணங்கள் அப்போ என்னவாக இருக்கக்கூடும்? காரணங்கள் ஒன்றும் அதான் மெல்ட் ஆகணும், கூட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் காரணங்கள் ஒன்றும். இப்போ அதற்கான தயாரிப்போட போலீஸார் வந்து ஏற்கனவே இல்லை. அப்போ ஆமாம், இப்போ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸுக்குமான கோஆர்டினேஷன் கூட ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொல்லலாமா? கோஆர்டினேஷன்லாம் ஒன்றா இருந்திருக்கும், கோஆர்டினேஷன். பட் ஃபஸ்ட்டே ஆர்கனைஸ் பண்ணிடும். கோஆர்டினேஷன்லாம் ரெண்டும் ஒன்றா தான் இருப்பாங்க. உளவுத்துறையும் காவல்துறையும் ஒன்றா மிங்கில். நாளைக்கு என்ன நடக்க போகுது, 100வது நாள் வர்றாங்க, ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து ப்ரீ பிளானாக என்ன 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் செய்வாங்க. மாப்பு இன்றைக்கி எவ்வளோ மாப்பு வர்றாங்க, அது என்ன கண்டிஷன்ஸ், என்ன பண்ணலாம் என்னன்னு சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் அசம்பிள் ஆவாங்க அந்த இடத்துல கலெக்டரேட்டில். சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் அந்த இடத்துல அசம்பிள் ஆகி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இதை வந்து தொடர்ந்து பேசி அவங்கள்ட்ட வந்தவங்கள்ட்ட ஆர்கனைஸ் பண்ணி என்ன விவரம்னு பேசி, உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசி என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசுறோம். ஆனா அதை ஏன் செய்யவில்லை அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். PUCL அமைப்பை சார்ந்த பாலமுருகன் நம்மிடையே இணைப்பில் தொடர்ந்து இருந்து வருகிறார். சார், இப்பொழுதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணாநகர் பகுதியில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது. ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 2 பேர் காயம் என தகவல்கள் முதல் கட்டமாக வந்திருக்கின்றன. இது போலீசாரினுடைய அணுகுமுறையை, அரசனுடைய அணுகுமுறையை மக்கள் மீது இருக்கக்கூடிய அணுகுமுறை என்னன்னு பாக்குறீங்க நீங்க? 2 வகையான விஷயங்களுக்கு ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும். ஒன்று வந்து க்ரௌடை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணணும், அதாவது வந்து கூட்டத்தை கலைப்பதற்காக வேறு வழியில்லாமல் நடத்தப்படுகின்ற துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறதுல
அதனுடைய பாதிப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கும், உயிருக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும். இன்னொரு வகையான அந்த நோக்கத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு கிடையாது ஒரு 10-15 பேர்த்த கொல்றணும் அல்ல, ஆமா அது அல்ல, ஒரு 15 பேர் 20 பேரை கொலை பண்ணணும். கொலை பண்ணி அதன் மூலமாக ஒரு அரச வன்முறையை கட்டவிழ்த்து விடணும். அந்த வன்முறையை பார்த்துவிட்டு எதிர்காலத்தில் யாரும் போராட வரக்கூடாது, ஆளை எவ்வளவு வேண்டுமானாலும் விஷத்தை கக்க அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்திருக்கு அரசுக்கு. இது வந்து ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடியாது. இது வந்து க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு அல்ல. அந்த க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கான இன்டெலிஜென்ஸ் என்பது அரசு காவல்துறைக்கு தெரியும், அதோட ஃபெயிலியர்லாம் ஆகாது. அது எப்படி அணுக முடியும்னு தெரியும். அன்பாக பேசி பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வல்லமை காவல்துறையிடம் இருக்கிறது. அதில் ஃபெயிலியர்லாம் ஆகலை, தவறாமல் தெரியாமல் நடக்கலை, தெரிந்து திட்டமிட்டு ஒரு 15-20 பேரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற அதோடைய பெரிய உள்நோக்கம் இருக்கு. மென்ஸ்ரியா நடைபெறக்கூடிய துப்பாக்கி சூடுன்னு சொல்றீங்களா? நடந்த துப்பாக்கி சூடு படுகொலை. என்ன காரணம்னா இவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, அந்த ஆலையை பிரச்சனை இல்லாமல் நடைபெற வைக்க வேண்டும், அதனுடைய விரிவாக்கத்திற்கு மக்கள் தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்கள் போராடுவதை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு மிகப்பெரிய அரச வன்முறையை கட்டவிழ்த்து விட்டால் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு இதனுடைய பாதிப்பிலிருந்து மக்கள் மீளாமல் இருப்பார்கள், அவர்கள் போராட வரமாட்டார்கள் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு நடந்த படுகொலை. வேற ஒன்றும் ஒரு சாதாரணமாக க்ரௌடை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்காக நடந்த துப்பாக்கி சூடல்ல. இந்த தமிழகம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்தில் மக்களை ஆட்சி செய்வதற்கு வக்கற்று போய் துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அவர் முதலமைச்சராக இருக்க தகுதியில்லை, அவர் ரிசைன் பண்ணணும், ராஜினாமா செய்துவிட்டு போகிறது ஒரு மாறல். இந்தியாவில் பல தலைவர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, தன்னுடைய ஒரு துப்பாக்கி சூட்டை காரணம் காட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போன முன்னுதாரணங்கள் இருக்கு. அப்போ ஒரு ஆட்சி மக்களை கவர்ன் செய்ய முடியாத ஒரு சூழல். ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய ஆபத்தை நான் பார்க்கிறேன். ஒரு தூத்துக்குடியில சுடுகாடாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 13-14 பேர் சுடப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய உடல்கள்லாம் இருக்கு, அவருடைய உறவினர்கள் அந்த உடல்களை பார்ப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை இருக்கு. அழுது தன்னுடைய இறுதி சடங்கை செய்வதற்கு முடியாத ஒரு சூழலை காவல்துறை ஏற்படுத்துகிறது. அவன் அழுது கூட ஒரு இறுதி சடங்கு முறையா தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ கூட வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்று இருக்கு, அந்த தகவலையும் கூட நம்ம வந்து பார்த்தோம். இப்போ தொடர்ந்து அங்க இது போன்ற நேற்று நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகும் கூட தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன? பொதுமக்கள் கொஞ்சம் அமைதியை திரும்பணும். இப்போ வந்து காரணங்களை நம்ம தேடுறதை விட அமைதியாகணும். ஏற்கனவே ஒரு இன்சிடெண்ட்டு ஆகிருக்கு, அதனால் இப்போ திரும்ப எகைன் அதை கர்டைல் பண்ணுறதுக்கு பொதுமக்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ திரும்ப பொதுமக்களும் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும், எல்லாமே இருந்தால் அதை கர்டைல் கொண்டு வரலாம். இல்லை, இப்போ அமைதியை கொண்டு வருவது அப்படின்றது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து போலீஸாரும் இன்னும் அதிக அளவிலையும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வந்து இருக்கிறாங்க. அரசியல் தலைவர்களும் வந்து அங்கே சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பதற்காக சென்று இருக்கிறாங்க. இப்போ அமைதியை கொண்டு வருவதில் இப்போ யார் அங்கே முக்கியமாக அந்த பொறுப்பை எடுத்து அதை வந்து முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேர் கொண்டு வரணும். காவல்துறையும் மனிதாபிமான முறையில் நடக்கணும். அதுமாதிரி பொதுமக்களும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு ப்ராப்ளமும் பிரச்சனை இல்லாமல் டே டு டே அன்னைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் பொதுமக்களும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறை வந்து மனிதாபிமான நேரத்தில் நடவடிக்கையில் இறங்கி பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா இதை வந்து கட்டளை ஆகிடும், கண்டிப்பாக கட்டளை ஆகிடும். நன்றி, உங்களுடைய கருத்துக்களை அரங்குக்கு வந்து கூறியதற்காக நன்றி. நேரலையில் இணைந்து நமக்கு தகவல்களையும் கருத்துக்களையும் தெரிவித்த நமது சிறப்பு விருந்தினர் பாலமுருகன் மற்றும் செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் கோகுலுக்கும் நன்றி. இதற்கு நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்பாக மற்றொரு முக்கியமான கேள்வி, இப்போ எல்லார் முன்னாடியும் இருக்கக்கூடிய இந்த கேள்வி அப்படின்றது, ஒரு துப்பாக்கி சூடு நடக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அது எந்த மாதிரியான சூழல் அது வந்து கையாள்வாங்க? இப்போ ஒரு பேரணி தான் நடத்துறாங்க மக்கள், அதுவும் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்தான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த தேதியில வந்து ஒரு பேரணி நடக்க போகுது அப்படின்னு தெரியுது.
காவல்துறை தரப்புல கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவங்க வேற இடத்துல பர்மிஷன் வாங்கினாங்க, ஆனா இந்த இடத்துல நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல நடத்த போறாங்க அப்படின்றது வந்து அனைவருக்கும் தெரிந்த தகவலாக தான் இருக்கு. சமூக ஊடகங்கள்லாம் வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. ஸோ இப்படி நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் இல்ல மக்களுடைய ஒரு அமைதியான பேரணி, இந்த இடத்திலும் துப்பாக்கி சூட்டை ஆரம்பிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கா? எந்த மாதிரியான நேரத்தில் வந்து ஒரு துப்பாக்கி சூடை வந்து போலீசார் வந்து கையாளுவாங்க? இல்லை, இது வந்து இப்போ முற்றுகை போராட்டம்னு வர்றாங்க, முற்றுகை போராட்டத்துக்கு தான் வராங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதை வந்து அவங்கள்ட்ட பேசி உயர் அதிகாரிகள் நின்று, கீழ்மட்ட அதிகாரிகள் கிடையாது, உயர்மட்ட அதிகாரிகள் நின்று பேசி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி மெத்தட்ஸ், போலீஸருடைய மெத்தட்ஸ் ரொம்ப ஓவராக ஆக்ட் பண்ணுறாங்க பொதுமக்கள். அப்படிங்கும்போது நம்ம ஒரு கண்ணீர் புகை வீசி ஒரு லத்தி சார்ஜ் பண்ணி மாபை விரட்டலாம், அது பண்ணலாம். அது வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம்னு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இந்த முற்றுகை போராட்டத்தில் வந்து உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள போகிறதுக்கு அவருடைய அவசியம் அது வந்து கிடையாது. துப்பாக்கி சூடுங்கிற அளவுக்கு இல்லை, அது மாதிரி நடத்த வேண்டிய வாய்ப்பு இல்லை. இல்ல, தமிழக வரலாறுல இப்படி ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறவில்லை அப்படின்னு தலைவர்கள் கருத்து சொல்றாங்க. தமிழகம் இதுவரைக்கும் பார்த்த துப்பாக்கி சூடுகளோடு இதனை ஒப்பிடும் பொழுது இது எந்த அளவுக்கு பயங்கரமான துப்பாக்கி சூடுன்னு சொல்லுவீங்க? இது வந்து பயங்கரத, பட் ரொட்டீன் ஒரு இதை வந்து தடுத்து செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். நமது செய்தியாளர் ஸ்டாலின் நம்மிடையே தொலைபேசியில் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய நிலவரமானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்வதற்கான கட்டுப்பாடுகள் என்னென்னவாக இருக்கின்றன? சாரதா, அதாவது தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் நேற்றைய சம்பவத்தை தொடர்ந்து இன்று தூத்துக்குடி நகர் மற்றும் புறநகரில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி காலையிலிருந்து கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கடை கூட திறக்கப்படவில்லை. இதுதான் இந்த இன்று இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி ஸ்தம்பித்து போயிருப்பதற்கான முக்கிய காரணம். ஒரு கடை கூட தென்படவில்லை. குடிநீரோ அல்லது உணவுகளோ எதுவுமே இன்று வெளியூரிலிருந்து வந்த எவருக்கும் எதுவும் கிடைக்காது. அந்த அளவிற்கான ஒரு முழுமையான ஒரு ஆதரவை வியாபாரிகள், வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இயல்பு வாழ்க்கை காலையிலிருந்தே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோவில்பட்டி, நெல்லை செல்லக்கூடிய போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியிலான போக்குவரத்து வழித்தடங்கள் எதுவுமே, அதாவது பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட எதுவுமே இயங்காததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே காலையிலிருந்து உலாவிக் கொண்டிருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட அந்த தடியடி பிரயோகம், பெட்ரோல் குண்டு வீச்சு, கல்வீச்சு சம்பவங்களை தொடர்ந்து அந்த இருசக்கர வாகனங்களுக்கும் போலீசார் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து அந்த கலவர பகுதிகளில் உள்ளே நுழைய வேண்டாம் என்று அவர்கள் எச்சரித்ததன் பேரில் வாகனங்கள் அனைத்துமே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சாலைகள் முழுவதுமாக, குறிப்பாக அண்ணா நகர், பிரையன் நகர் உள்ளிட்ட அந்த அரசு மருத்துவமனை அமைந்திருக்கக்கூடிய அந்த பிரதான சாலை ஆகிய அனைத்து பகுதிகளுமே வெறிச்சோடி காணப்படுகிறது. கண்ணு கட்டிய தூரத்திற்கு காவிகள் மட்டுமே, அதாவது காக்கிகள் மட்டுமே தெரிகிறது. காக்கி உடை அணிந்த போலீசார் மட்டுமே அங்கு பணியில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தடுப்புகளை கையில், அதாவது பாதுகாப்பு தடுப்புகளை கையில் வைத்துக் கொண்டு லத்திகளுடன் அவர்கள் அங்கு பணியாற்றக்கூடிய காட்சியில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சற்று எதிர்பாராத விதமாக சற்று நேரத்துக்கு முன்பாக பிரையன் நகரில் இருக்கக்கூடிய போலீசாரினுடைய அந்த வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டதும், அதைத் தொடர்ந்து அண்ணா நகரில் கடுமையான கல்வீச்சு சம்பவமும், அதைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் சூறையாடப்பட்டது, அப்படி அடுத்தடுத்து போராட்டங்களால் அந்த பகுதியே கலைபுரமாக காட்சியிருக்கிறது. ஒரு 7-8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களுடைய தாய்மார்கள் போலீசாரிடம் முறையிடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இருந்தாலும் கைது செய்யப்பட்டவர்கள் உடனடியாக வழக்கு செய்து அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அனைத்து தெருக்களிலுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குறுக்கு தெருக்களிலும் 20-30 போலீசார் தடிகளுடன் அங்கே நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள் அங்கு இருக்கக்கூடிய வரிசையாக இருக்கக்கூடிய வாகனங்கள் ஏற்கனவே அடித்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு போர்க்களமாகவே காட்சியளிக்கிறது. நேற்றைய சம்பவம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நடைபெற்ற சம்பவம். அங்கு பெரிய அளவிலான தாக்கம் இருந்தது. ஆனால் இன்று பரவலாக ஒரு சம்பவமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வீச்சு, கலைபுரம் என இது தூத்துக்குடியினுடைய இயல்பு வாழ்க்கையை முழுமையாகவே ஸ்தம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதன் அடிப்படையில் காலையில் அதாவது போலீசார் பல மாவட்டங்களில் இருந்து குவிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெரிய அளவிலான ஒரு பதட்டம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை கடந்து எவ்வளவு போலீசார் இறக்குமதி செய்யப்பட்டார்களோ அவர்கள் அனைவருக்குமே வேலை வைக்கும் விதமாக இன்றைய நாள் கலைபுரமாகவும் போராட்டமாகவும் மாறியிருப்பதுதான் தூத்துக்குடியினுடைய தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. சார், நன்றி ஸ்டாலின், உங்களுடைய தகவல்களுக்கு.
பல்வேறு கருத்துகள் இந்த அரங்கில் தற்பொழுது பகிரப்பட்டிருக்கின்றன. நிலைமை இன்னும் சீராகவில்லை என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். மீண்டும் துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடைபெற்றிருக்கிறது. நேற்று 17 வயது மாணவி உட்பட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்று மீண்டும் துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நிலைமை இன்னும் கட்டுக்குள் வரவில்லை என்பதை நாம் வேதனையுடன் பதிவு செய்து அந்த தகவல்களை தந்திருக்கிறோம். நிகழ்ச்சி அரங்குக்கு வந்து உங்களுடைய தகவல்களை தந்ததற்காக திரு கணேசன் அவர்களுக்கும், நம்முடைய நேரலையில் இணைந்த திரு பாலமுருகன் மற்றும் நம்முடைய செய்தியாளர்கள் கோகுல் மற்றும் ஸ்டாலினுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.